பழனி மலைக்கோவிலில் ஸ்ரீ பர்வத ராஜகுல மகாஜன காவடி பக்தர்கள் கூட்டத்துக்காக சுமார் 15 டன் எடையிலான பஞ்சாமிர்தம் தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. பழனியில் தைப்பூச திருவிழா கடந்த ஜனவரி 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி வெள்ளித்தேர், திருக்கல்யாணம், தைப்பூச தேர் மற்றும் தெப்பத்தேர் என 10 நாட்கள் நடைபெற்று கடந்த ஜனவரி 28ஆம் தேதி கொடி இறக்கப்பட்டு விழா நிறைவு பெற்றது. தைப்பூச திருவிழா முடிந்த பிறகு வருவது இடைப்பாடி ஸ்ரீ பர்வத ராஜகுல மகாஜனங்கள் காவடி கூட்டமாகும். இவர்கள் கடந்த 350 ஆண்டுகளுக்கும் மேலாக வருகை புரியும் காவடி பக்தர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரே நாளில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த இடைப்பாடி, சின்னமணலி, புதுப்பேட்டை மற்றும் புதுரைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக பழனிக்கு மயில் காவடி, பூக்காவடி, இளநீர் காவடி என எடுத்து பழனிக்கு வருவார்கள். இந்த காவடி கூட்டத்தினர் இன்று மாலையில் காவடிகள் முத்திரை செலுத்தி உச்சிக்காலம், சாயரட்சை கட்டளை, தங்கரத புறப்பாடு ஆகியவற்றை செய்கின்றனர். இந்த காவடி குழுவுக்கு மட்டுமே ஒரு நாள் இரவு மலைக்கோவிலில் தங்கும் உரிமை பிரத்யேகமாக உள்ளது. மக்களுடைய காவடிக்காக பழனி திருக்கோவிலில் ஒரு நாள் தங்குவதற்கு எங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. அதை காண்பதற்காக இங்கே நான் வருகை புரிந்திருக்கிறேன். இந்த மலைக்கோவில் தூண்டிய காலத்திலிருந்து இடைப்பாடியிலிருந்து காவடி எடுத்துக்கொண்டு 5 நாட்கள் பல இடங்களில் தங்கி இங்கே வந்து பாலாற்றங்கரையில் காவடிகளுக்கு பூஜை செய்து இரவு மலையில் தங்குவதற்கு அந்த காலத்திலிருந்து எங்களுக்கு ஒரு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று கும்பகோணத்திலிருந்து 15 நாட்கள் அவர்கள் காவடி எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக வந்து அதே போன்று இங்கே பாலாற்றங்கரையில் காலையில் பூஜை செய்து இரவு மலைக்கோவிலில் தங்குவதற்கு இங்கே அனுமதி பெற்றிருக்கிறோம். அதே நேரத்தில் அன்றைக்கு பஞ்சாமிர்தம் செய்வதற்கும் எங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மலைக்கோவிலில் அனைவரும் நள்ளிரவு தங்கி முருகனை வழிபட்டு நாங்கள் திரும்ப அதே மாதிரி எப்படி வந்தோமோ அதே மாதிரி 5 நாட்களாக இடைப்பாடிக்கும் 15 நாட்கள் கும்பகோணத்துக்கும் செல்வது ஒரு ஐதீகம். இது எப்படி என்றால் பரதராஜகுலனுடைய அரசனுடைய மகளை ஈஸ்வரன் திருமணம் செய்கிறார். அது சீர் கொண்டு வரும் பொழுது சீரை கொடுத்து விட்டு திரும்பும் பொழுது இருட்டி விடுகிறது. அப்பொழுது அவங்களாக பார்த்து நைட்டு மலையில் தங்கிட்டு காலையில் போங்க என்பதுதான் இது ஐதீகம். அந்த ஐதீகத்தின்படி இன்றைக்கு வரைக்கும் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இடைப்பாடி பரதராஜகுல மீனவ மக்களுக்கு கோவில் நிர்வாகம் முழு ஒத்துழைப்பு கொடுக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இடப்பற்றாக்குறை இருக்கிறதுனால எங்களோட கோஆப்ரேட் பண்ணுங்க, அதனால் இந்த இடத்துல மட்டும் பஞ்சாமிர்தம் நீங்கள் செய்யுங்க, 1500 பேருக்கு நாங்கள் பர்மிஷன் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி நிர்வாகம் எங்களை பொறுத்தவரை எங்களுடைய சமுதாய மக்களோடு இணைஞ்சு தான் பண்ணுறாங்க. அதனால் இந்த நேரத்தில் அந்த நிர்வாகத்துக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டோம்.